ஃப்ளோரா வந்துட்டு நல்லா பெருசாக வளர்றதுக்கு ஹெட்டு நல்லா க்ரோ ஆகிறதுக்கு வந்துட்டு நான் ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே முக்கியமான விஷயம். அதுவும் நான் 5ஆவதாக சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, டேங்க் வந்துட்டு 2 அடி டேங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. மினிமமே 2 அடி டேங்க்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு சின்ன டேங்கில் போட்டிங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக க்ரோத்தே ஆகாது. அது நல்லா ஓடுறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதனால வந்துட்டு வேகமாக க்ரோத் ஆக முடியும், நல்லாவும் வளரவும் செய்யும். அதனால் மினிமம் 2 ஃபீட் டேங்க்கு, மேக்ஸிமம் 3 to 4 ஃபீட் டேங்க்கு. அது நீங்கள் வாங்குகிற மீனை பொறுத்து. கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கினீங்கன்னா 2 ஃபீட்லேருந்து 3 ஃபீட் டேங்க் வரைக்கும் வாங்கிக்கிங்க. இல்லை கொஞ்சம் சின்ன சைஸில் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஃபீட்டு போதும். அதுக்கப்புறம் அதோட க்ரோத்தை பொறுத்துட்டு நீங்கள் டேங்க்கு மாற்றிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட்டு. அதுக்கு வந்துட்டு நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு கண்டிப்பாக தேவை. அப்போனா தான் அதோட க்ரோத் வந்துட்டு நல்லாயிருக்கும், கலரேஷனும் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸோ ஹம்பி ஹெட்டில் வந்துட்டு எக்ஸோ ஹம்பி ஹெட்டு எவ்ரி ரெட்டும், அப்புறம் வந்துட்டு எவ்ரி ஹெட்டு க்ரோத்துக்கு உள்ள ஃபுட்டும் இருக்கும், 2 இருக்கும். அது 2மே நீங்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலரேஷனும் நல்லாயிருக்கும், ஹெட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். 3வது வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹீட்ரு போடணும். ஹீட்ரும் கொஞ்சம் லைட்டும் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கலர் வந்துட்டு இன்னும் நல்லா க்ரோ ஆகும். அந்த கலர் வந்துட்டு சீக்கிரத்தில் வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு நல்லா காட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு டார்க்கான ஸ்பேஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி டிம்மாக தான் இருக்கும். அதோட கலர் வந்துட்டு அந்தளவுக்கு பர்ஜ் ஆகாது. நீங்கள் வந்துட்டு ஒரு லைட்டு போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கலர் வந்துட்டு நல்லா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டே இருக்கும், கலரும் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹீட்ரு கண்டிப்பாக போடணும். ஏன்னா ஹீட்ரு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்துட்டு செரிமானம் கரெக்டாக இருக்கும், அது நல்லா ஆக்டிவிட்டியாக இருக்கும், வேறு எந்த டிசீஸுமே அதுக்கு வராது. அதனால் ஹீட்ரு இதுவும் ரொம்ப முக்கியமானது. 4வது பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாட்ரு சேஞ்சு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். வாட்ரு சேஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீக்லி 1 டைம்ஸ் வந்துட்டு பாதி தண்ணி வந்துட்டு கண்டிப்பாக மாற்றணும். தண்ணி கண்டிஷனை பொறுத்து தான் அதோட டிசீஸோட லெவல் வந்துட்டு நம்ம குறைக்க முடியும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் வந்துட்டு தண்ணி வாரம் என்னன்னாலும் பாதி டேங்க் தண்ணியை வந்துட்டு மாற்றிட்டு வேறு பாதி டேங்க் தண்ணி ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள் தான் இது எல்லாமே. இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் இந்த 5வது பாயிண்ட்டு தான். என்னென்னா, நீங்கள் நல்ல மீனாக சூஸ் பண்ணி வாங்கணும். அதோட பேரண்ட்ஸு நல்ல இம்போர்ட்டடாக இருக்கா, நல்ல க்ரோ ஹெட்டு கலர் எல்லாமே இருக்காங்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நல்ல ஜீனுள்ள மீனை வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன ஃபுட்டு என்ன பண்ணிங்கனாலுமே அதோட ரிசல்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் சாதாரண மீனை வாங்கிட்டு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன மீன் அந்தளவுக்கு வளரவே இல்லை, ஹெட்டு வளரல, கலர் வரல அப்படிங்கிறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால் நீங்கள் ஓரளவு ஹெட்டு கலர் இருக்கிற மாதிரி சைஸாகவே பார்த்து வாங்குங்க. 1000, 1200 அந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நீங்கள் பார்த்துடலாம். நீங்கள் மீனை பார்த்துட்டே தெரியும், ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி மீன் நீங்கள் மேக்ஸிமம் சூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் நம்பிக்கையான கஸ்டமராக பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை, நான் ஒரு ஷாப்புக்கு போய் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1000, 1200 அந்த பட்ஜெட்டில் கலரு ஹெட்டு லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஒரு 2லேருந்து 3 மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.